நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, டாக்டர் என்னோட கட் ஹெல்த், அதாவது குடலோட ஹெல்த்துக்கும் தைராய்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? 100% சம்மந்தம் இருக்குது. கட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் தைராய்டு ஃபங்க்ஷன் நல்லா ஓடும். தைராய்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் கட் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதனால் ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. அதை பற்றி ஃபுல்லாக தெரியறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதாவது கட்டு தாங்க நம்ம கேட்வே டு அவர் பாடி. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணுறது கட்டு. அப்போ அது எவ்வளோ முக்கியமான இதுன்னு பாருங்கள். அவங்க நம்ம வீட்டில் கேட் இருக்கிற மாதிரி கட்டு தான் கேட்வே டு அவர் பாடி. அதனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணணும்? நல்ல ஹெல்த்தியான டயட் சாப்பிட்ணும். இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த அவுட் சைட் ஃபுட்டு அடிக்கடி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் என்ன ஆகுது, இன்ஃப்ளமேஷனை ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா கட்டு தான் ஃபுல் பாடி, அதாவது கட்டில் இருக்கிற பாக்டீரியா நிறைய வேலை செய்யுதுங்க. அதில் நிறைய கெட்டதை அழிக்குது, நல்லதை டைஜஸ்ட் பண்ணுது. அதை கட்டு வழியாக அப்சர்வ் பண்ணி பிளட் ஸ்ட்ரீம் கொண்டு போய் தான் எல்லா செல்லுக்கும் கொண்டு போகிறது. அதனால் கட் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். கட் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் பாடியோட ஓவரால் ஹெல்த்து நல்லாயிருக்கும். கட்டு ரொம்ப வீக் ஆகிடுச்சு, அதாவது லீக்கி கட்டுன்னு சொல்லுவோம், இருந்து டிஸ்பயோசிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம், இந்த சாப்பிட்ற சாப்பாடில் அயோடின் இருக்கும், அயன் இருக்கும், கால்சியம் இருக்கும். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணால் தானே அது அங்கங்கே போய் வேலை செய்ய முடியும். தைராய்டுக்கு மூலப்பொருள் அயோடின். அந்த அயோடின் அப்சர்வ் ஆகி அங்கே போனால் தான் அந்த T4 T3 எல்லாம் உற்பத்தி ஆகும். ஏன்னா என்ன தான் ஸ்டோரேஜ் இருந்தாலும் அப்பப்போ ரிப்ளனிஷ் பண்ணும். எப்படி நம்ம வீட்டில் சாமான் ஒரு மாதம் வாங்கி விட்டால் அது ஒரு மாதம் தானே வரும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை ரிப்ளனிஷ் பண்ணுற மாதிரி இந்த கட்டு நல்லா இருந்தால் தான் இந்த நியூட்ரியன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி அங்கே போகும். அதே மாதிரி தைராய்டு ஹெல்த் கரெக்டாக இருந்தால் தான் கட்டும் கரெக்டாக வேலை செய்யும். எப்படின்னா, இப்போ ஹைப்போதைராய்டிசம்னு வச்சுக்கோங்க, T4 T3 சரியாக இல்லைன்னா என்ன ஆகும்? கட்டு மொட்டிலிட்டி குறையும், அந்த கான்ஸ்டிபேஷன் வரும். அதுலேயும் டிஸ்பயோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியாலாம் சரியாக வேலை செய்யாது, அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது. அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசமில் என்ன ஆகுது, கட்டோட மொட்டிலிட்டி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. சாப்பிட்டோன்னே புசுக்குன்னு நம்ம மோஷன் போகிறதுனால அந்த அப்சார்ப்ஷனுக்கான டைம் இல்லை. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கட்டு இந்த தைராய்டுனால கட் அஃபெக்ட் பண்ணும். இப்போ தெரியுதா உங்களுக்கு என்ன லிங்க்குன்னு? அதே மாதிரி நம்ம சில ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டு, இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆக கார்டிசால் ஜாஸ்தியாகும். கார்டிசால் ஜாஸ்தியானால் கூட உங்களுக்கு அதர் ப்ராப்ளம்ஸு எல்லாமே வரும். அதனால் இதுதான் கட் ஹெல்த்துக்கும் தைராய்டு ஹெல்த்துக்கான ரிலேஷன்.